கடைசியாக நம்ம ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிட்டு இருந்த சம்பவம் மொத்தமாக முடிவுக்கு வந்துருச்சு. 2 தரப்புல இருந்தும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அட்டாக் அப்படின்றது முடிவுக்கு வந்து விட்டது. ஈரான் என்ன சொல்கிறாங்க, அமெரிக்கா கிட்ட ஓப்பனாகவே நாங்கள் அட்டாக்கை முடிச்சிட்டோம், இதுக்கு மேலே நாங்கள் எதுவும் பண்ண போகிறது இல்லை, அன்லெஸ் அண்ட் அன்டில் இஸ்ரேல் பண்ணுற வரைக்கும். அவங்களும் அமைதியாக இருக்காங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நாங்களும் அமைதியாக இருக்க தயார், மிடில் ஈஸ்ட்டில் அமைதியை கொண்டு வரதுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு எல்லா நாடுகளுக்கும் அவங்களோட அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. இந்த சமயத்தில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன சொல்கிறாங்க, அமெரிக்கா ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, கடுமையான ஒரு பதில் தாக்குதலை இஸ்ரேல் கொடுத்தே ஆகணும் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானோட ஆயில் ரீஃபைனரி, அணு ஆயுத கிடங்குகள் அப்படின்னு சொல்லி முக்கியமான டார்கெட்டை அடிக்கிறதுக்கு நாங்கள் தயார் அப்படின்றாங்க. இப்போ இந்த கலவரம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் காலங்களுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்க முடியும், இம்மீடியட்டாலாம் நம்ம பார்க்க முடியாது. எப்படி ஈரான் டைம் எடுத்து பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் டைம் எடுத்து பண்ணுவாங்க. பட் இவங்க பண்ணுற ரெஸ்பான்ஸ் அப்படின்றது கான்ஃப்ளிக்டை வளர்த்துக்கிட்டே போகுமா, இல்லை இந்த கான்ஃப்ளிக்டை இதோட ஒரு முடிவுக்கு கொண்டு வருமா அப்படின்றது தான் டீப்பாக இந்த காணொலியில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். கூடுதலாக இந்த சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப நிறையவே ஃபேக் நியூஸஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த ஃபேக் நியூஸஸ் எல்லாத்தையுமே பஸ்ட்டும் பண்ண போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ். இதிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு சமாச்சாரம் அப்படின்றது வந்து ரொம்ப டிபேட்டபிளான ஒரு சமாச்சாரம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாக் 5 சத்தத்தின் வேகத்தை விட 5 மடங்கு அதிகமாக வேகத்தில் பயணிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நம்ம ஹைப்பர்சானிக் ஏவுகணை ஒரு ஹைப்பர்சானிக் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு நார்மலான பலிஸ்டிக் ஏவுகணைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இங்கேருந்து நேராக அவுட்டர் அட்மாஸ்பியருக்கு போய் அங்கேருந்து ஃப்ரீ ஃபால் ஆகும். அப்படி ஃப்ரீ ஃபால் ஆகிறப்ப இந்த பலிஸ்டிக் ஏவுகணைகள் மாக் 10 மாக் 15 அதாவது ஒளியின் வேகத்தை விட 10 மடங்கு 15 மடங்கு அதிக வேகத்தில் உள்ளே வரும். இப்போ இவ்வளோ தூரம் அதிக வேகத்தில் வர காரணத்தினால இதை ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லலாம். ஆனால் அப்படி இதை சொல்லக்கூடாது. அப்போ எது தாண்டா ஹைப்பர்சானிக் ஏவுகணை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேகம் மற்றும் பத்தாது, அந்த வேகத்தை சஸ்டைண்டாக அதோட டோட்டல் ஃப்ளைட் பாத்துலையும் அது வச்சுருக்கணும். இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் 50% மேலே வச்சுருக்கணும். அதுவும் இல்லை அப்படின்னா இப்படி வரக்கூடிய அந்த ப்ரொஜெக்டைல்னால் அந்த ஏவுகணையோட பெய்லோடு, அந்த பெய்லோடு அதோட டைரக்ஷனை மாற்றணும். இப்படி ஏதாவது ஒரு கேரக்டர் அதுக்கு இருந்துச்சுன்னா மட்டும்தான் வேகத்தை சேர்த்து வச்சு அதை ஹைப்பர்சானிக்னு சொல்லுவோம். மித்தப்படி வெறுமன வேகம் மட்டும்தான் இருக்குது, அது ஒரு ப்ரீ பிளான்டு ட்ரெஜெக்டரியை ஃபாலோ பண்ணுது, பேராபோல் ஆர்க் ட்ரெஜெக்டரியை ஃபாலோ பண்ணுது, ஒரு பேசிக் பலிஸ்டிக் ஏவுகணை தான் அது அப்படின்னா அது ஹைப்பர்சானிக் ஏவுகணை கிடையாது. இதை நம்ம முற்றிலும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் அப்படின்ற கேட்டகிரியில் ஈரானோட பலிஸ்டிக் ஏவுகணைகளை சேர்த்திங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கிற முக்கால்வாசி கண்ட்ரி கிட்ட ஆல்ரெடி ஹைப்பர்சானிக் டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் நம்ம அப்படி சொல்கிறோமா? இல்லை. அமெரிக்கா கிட்டேயே ஹைப்பர்சானிக் ஏவுகணை கிடையாது, சீனா மற்றும் ரஷ்யா கிட்ட தான் ஹைப்பர்சானிக் ஏவுகணை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. அப்படி இருக்கிறப்ப இதை நம்ம ஹைப்பர்சானிக் கேட்டகிரியில் சேர்க்க முடியாது. இது வேறு, அது வேறு. இதோட டெக்னாலஜி அப்படின்றது ஒரு அடித்தளம். இந்த அடித்தளத்தில் இருந்து தான் ஹைப்பர்சானிக் ஏவுகணை உருவாகுமே தவிர இந்த டெக்னாலஜியை மட்டுமே வச்சுக்கிட்டு இது ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஸோ ட்விட்டர் முழுக்க நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஈரான் வந்து ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தியிருக்கு அப்படின்றது அது ஒரு ஃபேக்கான கிளைம். அண்ட் இதற்கு முன்னாடி ஒரு காணொலி, ஒரு 2-3 காணொலிகளுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வீடியோ பற்றி பேசியிருப்போம். அதில் ஹிஸ்புல்லா அனுப்பின ஒரு பலிஸ்டிக் ஏவுகணை இஸ்ரேலில் வந்து விழுகுது பாருங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். அந்த வீடியோலேயே நம்ம தெளிவாக பார்க்க முடியும் அது எவ்வளோ மெதுவாக வந்துச்சு அப்படின்னு. அந்த காணொலியில் நான் இதே மாதிரி பேசியிருப்பேன். நான் பேசினதை அப்படியே கோட் பண்ணுறேன். ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளில் ஒரு ப்ரொஜெக்டைல் வருது அப்படின்னா அந்த ப்ரொஜெக்டைல் வந்து விழுகிறத அவங்களால ஜட்ஜே பண்ண முடியாது. கேமராவை எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ளே அது அதோட டார்கெட்டை அடித்து முடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டாக அதே மாதிரி அதே அளவுக்கு ஒரு வேகத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்க முடியும். இப்போது நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த ஃபுட்டேஜஸை நீங்கள் தெளிவாக அப்சர்வ் பண்ணிங்கனாலே தெரியும் அது எவ்வளோ வேகமாக வருது அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட வேகத்தில் வர ஒரு பொருளை நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா கேமரா எடுக்க முடியாது. முன்னாடியே நீங்கள் கேமரா எடுத்துக்கிட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் கரெக்டான டைமில் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்க முடியும். விச் இன் கேஸ் எல்லா வீடியோவையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், முன்னாடியே கேமரா ரெக்கார்டில் இருந்திருக்கும், அப்புறம் தான் அந்த பொருள் உள்ளே வரும், கரெக்டாக அதை மேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேகம் அப்படின்ற கான்செப்டை மட்டுமே வச்சுக்கிட்டு ஹைப்பர்சானிக் ஏவுகணைப்பா அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அண்ட் ஈரான் கிட்ட ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த டிபேட்டுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறையவே கவுண்டர் கிளைம்ஸ் இருக்குது, ப்ராப்பரான சாலிட் எவிடன்ஸ் நமக்கு இல்லை. ஸோ என்னோடய காணொலியில் நான் சொல்லிக்கிறது தெளிவான விஷயம்தான். ஈரான் அனுப்புகிற பலிஸ்டிக் ஏவுகணைகளை ஹைப்பர்சானிக் ஏவுகணைன்னு சொல்லாதீங்க. அதே சமயம் நான் ஈரான் கிட்ட ஹைப்பர்சானிக் ஏவுகணையும் கிடையாது அப்படின்றதையும் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்தபடியாக
எந்தெந்த இடத்த டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தில் நம்ம தெளிவாகவே பேசியிருந்தோம். அந்த காணொலியில் இஸ்ரேலோட அணு ஆயுதங்களை ரீசர்ச் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியை டார்கெட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்க போர் விமானமான F-35 நிறுத்தி வச்சிருக்கிற இடத்த டார்கெட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம தெளிவாக பேசியிருப்போம். அந்த காணொலியில் நான் மிக தெளிவாக சொல்லியிருந்தேன், டார்கெட் பண்ணி ஏவுகணைகளை அனுப்பியிருக்காங்கன்றது மட்டும்தான் நடந்திருக்கு. எந்த அளவுக்கு டேமேஜஸ் நடந்திருக்குன்றதை நான் அந்த காணொலியில் பேசலை. அதை நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலையே, நீ என்ன பெருசாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் தெளிவாக என்னோடய வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். இந்த வார்த்தைகளை கான்டெக்ஸ்ட்டை முழுசாக பார்க்காம அப்படி இப்படி விட்டு விட்டாக எடுத்து பார்த்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறது வந்து ரொம்ப வருத்தம் தரும் வகையில் இருக்குது. மிக தெளிவாக சொல்லியிருந்தேன், இந்தந்த இடத்த டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் அதில் என்ன பாதிப்பு நடந்திருக்குன்றதை நான் சொல்லவே இல்லையே. ஸோ வந்து தயவு செஞ்சு கரெக்டாக புரிஞ்சுக்கங்க, ஓகேவா? இப்போ இந்த மேட்டரில் இன்னும் டீப்பான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் வந்து ஒரு பார்ட்டாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சொல்ல வர்றது வந்து வேறு மாதிரி கன்வே ஆகும். பட் முழுசாக உட்காந்து பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்ல வர்றது முழுமையாக கன்வே ஆகும். அண்ட் அட் த சேம் டைம் இதனால் எனக்கு நிறைய த்ரெட்ஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கண்டென்ட் இன்னும் டீப்பாக உள்ளே போகும். ஓகே, இப்போ எப்படி இவங்க 2 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிறாங்கன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இஸ்ரேல் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, ஈரான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது. இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா பாயிண்ட் பை பாயிண்ட்டாக ஒவ்வொரு ஃபேக்டை எடுத்து வைக்கணும்னா ஒரு 2.5-3 மணி நேரம் ஆகும். அவ்வளோ விஷயங்கள் ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கு. அதெல்லாம் நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன்னா என்னால் முடியும். பட் ஆனால் இந்த கண்டென்ட்டோட டைம் ஃப்ரேமின் கருத்தில் கொண்டு சிம்பிளாக நான் சொல்கிறேன். இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு அதோட த்ரெட்டை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா அந்த த்ரெட்ஸை மட்டும்தான் எலிமினேட் பண்ணணும். அது ஒன்று மட்டும்தான் ரோலு. அதை தாண்டி வேறு எந்த ஒரு ரோலுமே அவங்களுக்கு கிடையாது. அப்படி த்ரெட்ஸை எலிமினேட் பண்ணணும் அப்படின்ட்டு போகிறப்ப அவங்க மறைமுகமாக தான் அடிப்பாங்க, நேரடியாலாம் போய் அடிக்க மாட்டாங்க. அதாவது அவங்க ஒரு முக்கியமான எதிரி நாட்டோட தலைவரை போட்டு தள்ளணும் அப்படின்னா அவரை போட்டு தள்ளுறத சைலண்ட்டாக தான் போட்டு தள்ளுவாங்க. ஏன்னா நேரடியாக போய் ஃபைட்டர் ஜெட்டை வச்சு கொண்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தேவையில்லாமல் இஸ்ரேலை போட்டு இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. அவங்களுக்கு தேவை இந்த ஆள் சாகணும், அவ்வளோதான். மறைமுகமாக அந்த ஆள் வந்து செத்துட்டான் அப்படின்றதே தெரியாத மாதிரி, கொலை செய்யப்பட்டிருக்கான் அப்படின்றது தெரியாத மாதிரி தான் அவங்களோட காய்களை நகர்த்துவாங்க. ஸ்லோ பாய்சன் முறை அப்படின்றது வந்து கடந்த காலங்களில் பல முறை பயன்படுத்தியிருக்காங்க. பாய்சனை போட்டு அது ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து தான் ஆக்ட் ஆகி அந்த நபர் இறந்து போவார். இந்த மாதிரியாக வெளியே தெரியாமல் தான் அவங்களோட காய்களை நகர்த்துவாங்க இஸ்ரேல். ஆனால் ஈரானுக்கு அப்படி கிடையாது. ஈரான் வந்து வெளியே தெரிகிற மாதிரி பகிரங்கமாக தான் அவங்களோட காய்களை நகர்த்துவாங்க. இப்போது வெளியே தெரிகிற மாதிரி நகர்த்துறதுனால ஈரான் பெரிய ஆள், இஸ்ரேல் வந்து சின்ன ஆள் அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அடிப்படை கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிடில் ஈஸ்ட் இருக்குது. இந்த மிடில் ஈஸ்ட்டில் பாலஸ்தீன் இருக்குது, லெபனான் இருக்குது, சிரியா இருக்குது. இந்த 3 இடத்துலையும் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் சாகிறது யார், மக்கள். அப்போ மக்கள் வந்து என்ன நினைப்பாங்க, இஸ்ரேல் நம்மளை போட்டு இப்படி அடிக்கிறானே, இவனுக்கு எதிராக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைப்பாங்க இல்லையா? அப்படி நினைக்கிற மக்களுக்கு தைரியத்தை கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அமைப்புகளில் இருக்கிற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, கடந்த 1 மாதத்துலேயே ஹிஸ்புல்லாவில் இருக்கிற எல்லா கமாண்டரையும் தூக்குனாங்க இஸ்ரேல். தூக்குனதுக்கப்புறம் ஹிஸ்புல்லா எப்படி சண்டை போடுறாங்க அப்படின்னா, ஈரான் இருக்காங்க அப்படின்றத அந்த நம்பிக்கையினால தான். அப்போது ஈரான் அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும்னா வெளியே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான் இஸ்ரேல் அடிக்கணும். புரிகிறதா? இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் அப்படின்றது அங்கே இருக்கிற ஹிஸ்புல்லாவில் சண்டை போடுற வீரர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குற விதமாக தான் இருக்குது. இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், நீங்கள் யூடியூப்பில் போய் இப்போ சும்மா பாருங்களேன், அவங்க எந்த அளவுக்கு இதை பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். அவ்வளோ தூரம் அந்த ஈரான்லேருந்து வந்த ராக்கெட்ஸ் உடஞ்சி விழுந்ததெல்லாம் எடுத்து வச்சு அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறதும், அந்த ராக்கெட்ஸோட ஒன்றா அவங்க எமோஷனலாக கனெக்ட் ஆகிக்கிறதையும் நம்ம பார்க்குறது வந்து இதை தான் வெளியுணர்த்துது. ஸோ ஈரான் பண்ணுறதுன்றது அங்கே ரீஜனலாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு சப்போர்ட்டாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த வீரர்களோட மாரலை பூஸ்ட் பண்ணுறதுக்கு தானே தவிர இஸ்ரேலை அடிக்கணுன்றதுக்காண்டி இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஃபோக்கஸ் பண்ணப்பட்டதான் எனக்கு தெரியலை. அண்ட் டீப்பாக இந்த கான்ஃப்ளிக்டை பற்றி படித்தவங்களுக்கு நல்லா தெரியும். நான் சொல்கிற கருத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒத்துக்குவீங்க. F-35 பேஸ் இருக்குது, அப்புறம் மொசாடோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, அப்புறம் சிட்டிஸ் இருக்குது, சிட்டிஸில் வாழ்கிற மக்கள் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்த எல்லா டார்கெட்ஸையும் நீங்கள் அடிக்கணும்னு சொல்லி பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அனுப்புகிறீங்க. ஆனால் ஒரு F-35 கூட டேமேஜ் ஆகலை. அஃப்கோர்ஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குது, ஆனால் அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பேச முடியாது. ஒரு இமேஜ் ஒரு வீடியோ கூட ரிலீஸ் ஆகலை. நம்ம கடந்த காணொலியை போடுறப்பயே இந்த ரிப்போர்ட்லாம் வெளியே வந்துச்சு. ஈரானில் இருக்கிற ஒரு ஸ்டேட் மீடியா அதை சொன்னாங்க. பட் நம்ம ஈரானில் இருக்கிறவங்க சொல்கிறாங்கன்றதுக்காண்டிலாம் நம்ப முடியாது. எவிடன்ஸ் வேணும். இப்போ பறந்து வந்த எவிடன்ஸ்லாம் இருக்குது பாலிஸ்டிக் ஏவுகணைகள். ஆனால் எந்த ஒரு F-35 டேமேஜ் ஆனதோ இல்லை வந்து அந்த ஏர்ஃபோர்ஸ் பேஸில் வந்து டேமேஜஸ் நடந்திருக்கக்கூடிய அந்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜ்லாம் நம்ம கிடைக்கல. ஏர்ஃபோர்ஸ் பேஸ் எங்கேயோ இருக்குது, ஹொரைசானில் எங்கேயோ இருக்குது. அந்த இடத்துல சும்மா ஏவுகணை விழுகுதுன்றதுக்காண்டி ஏர்ஃபோர்ஸ் பேஸு காலின்னா நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலை உண்மையிலே பனிஷ் பண்ணணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணப்பட்டிருந்தா F-35 டேமேஜ் ஆகிருக்கணும், மொசாடோட ஹெட் குவார்ட்டர்ஸ் காலி ஆகிருக்கணும், கண்டிப்பாக அங்கே இருக்கிற முக்கியமான தலைவர்கள் இறந்து போயிருக்கணும். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை.
வெறுமனை நூற்றுக்கணக்கான பலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலோட மொத்த டெரிட்டரியிலையும் விழுந்து டம்முன்னு வெடிக்குது. அது மட்டும்தான் நடந்துச்சு. அப்போது இது என்ன? தெளிவாக அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கணும். பாலஸ்தீன் மக்களாக இருக்கலாம், இல்லை வந்து ஹெஸ்புல்லாவாக இருக்கலாம், இல்லை சிரியாவில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை ஹூத்திஸாக இருக்கலாம். இந்த எல்லா ப்ராக்சிஸுக்கும் ஒரு தைரியத்தை கொடுக்கணும். ஈரான் நினச்சாங்க அப்படின்னா இஸ்ரேலை அவங்களோட டெரிட்டரிக்குள்ளேயே வந்து அடிக்க முடியும் அப்படின்றத காட்டணும். அதுக்கு மட்டும்தான் நடந்த ஒரு அட்டாக் இது. அப்போது ஈரான் பழி வாங்கினது வந்து முட்டாள்தனம் அப்படின்னு நீ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தே ஆர் ஸ்மார்ட். அவங்க முட்டாள்கள் அப்படின்னு சொல்லி நான் எந்த இடத்துலையும் சொல்லலை. ஏன்னா இப்படிலாம் கமெண்ட் செக்ஷனில் வரும். அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ராக்சிஸுக்கு மூலமாக தான் இஸ்ரேலுக்கான பனிஷ்மெண்ட்டை அவங்க கொடுக்க முடியும். அப்போ அந்த ப்ராக்சிஸை வந்து எப்படி நல்லா திறன்பட சண்டை போட வைக்கணும் அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி சம்பவங்களை பண்ணி ஆகணும், இந்த மாதிரி தைரியத்தை கொடுத்தாகணும். அப்போ தான் இது நடக்கும். ஸோ எல்லாமே இன்டர் கனெக்டடு. இங்கே வந்து யாருமே வந்து முட்டாள்தனமான விஷயங்களெல்லாம் யாருமே பண்ணலை. எல்லோரும் தெளிவாக யோசித்து தான் அவங்களோட காய்களை ஜியோ பொலிட்டிக்கலாக நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் இது இடைத்தரத்தில் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட கம்யூனிட்டியவோ இல்லை அவங்களோட ப்ராப்பகேண்டாவை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கோ இதை வேறு மாதிரி பேசுகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இங்கே இந்த நாட்டில் இருக்கிற மீடியா அவுட்லெட்லாம் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, ஈரான் அனுப்பின இந்த ராக்கெட்ஸ் எதுவுமே F-35 தாக்கவில்லை, மொசாட் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிற யாருக்குமே உயிரிழப்புன்றது நடக்கலை, பெருசாக எந்த ஒரு இராணுவ தலைமையில் இருக்கிற அதிகாரிகளும் இந்த ஒரு அட்டாக்கில் இறந்து போகல, நெத்தன்யாவும் இறந்து போகல. ஆனால் இந்த அட்டாக்கை வந்து இவங்க பெரிய சாதனை பேசிக்கிட்டு இருக்காங்க, இது ரொம்ப வேடிக்கையாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்களுக்கு இவங்க ஒரு நியூஸை கன்வே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இன்னொரு பக்கம் இங்கே அந்த மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற மக்களுக்கு மத்தியில் பார்த்தியா, ஈரான் வந்து இஸ்ரேலுன்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டோட அயன் டோமை வீழ்த்தி எப்படி ஏவுகணைகள் அனுப்பியிருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாதகமாக இந்த நியூஸை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவல் ஃபேக்ட்டு இந்த 2 பேருக்குமே தெரியும், இந்த நியூஸை பரப்புகிறவங்களுக்கும் தெரியும், பிரிட்டனில் இருக்கிற இந்த நியூஸ் ஆங்கர்ஸுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவங்கவுங்களோட ப்ராப்பகேண்டா தான் அவங்களுக்கு முக்கியம். அவங்கவுங்களோட சொந்த கருத்துக்களுக்கு ஏற்ற மாதிரி இதை திரித்து அவங்கவுங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கான்ஃப்ளிக்டில். பட் ஆக்சுவல் ஃபேக்ட் அப்படின்றது ரீட் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முறையை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரிய வரும். அதுதான் இந்த காணொளி. ஸோ இந்த காணொளி அப்படின்றது எதற்காண்டி இந்த அட்டாக் நடக்குதுன்றத ஒரு மேலோட்டமாக சொல்லியிருக்கோம். இன்னும் டீட்டெயிலாக உள்ள இறங்கி பேசலாம் அப்படின்னா தாராளமாக பேச முடியும். ஒவ்வொரு ஃபேக்டையும் ஒவ்வொரு இன்சிடென்ட்டை எடுத்து நம்ம டேட் அண்ட் டைமோட பேச முடியும். அப்படி பேசணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதற்கான டைம் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதோட காணொலிகள்லாம் தரமாக வரும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரி, இப்போது இந்த அட்டாக் வந்து 2 பேர் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டோம். இஸ்ரேல் டைரெக்டாக பண்ண மாட்டாங்க, இன்டெரக்டாக தான் பண்ணுவாங்க. ஈரான் டைரெக்டாக தான் பண்ணி ஆகணும். அவங்க இன்டெரக்டாக பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அது அவங்களுக்கு சில விஷயங்களில் பெரிய பாதகமாக வரும். அதனால் டைரெக்டாக இப்படி தான் பகிரங்கமாக அடிக்கணும். ஈரானுக்கு வேறு வழி கிடையாது. இப்போது இதுக்கப்புறமா ஈரானை எப்படி இஸ்ரேல் கவுண்டர் பண்ணுவாங்கன்றதை நம்ம உற்று நோக்கி ஆகணும். ஒன்று என்ன அப்படின்னா, மொசாட் வந்து நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ ஈரானுக்குள்ளே புகுந்து சில முக்கியமான தலைவர்களை போட்டு தள்ளி ஈரானோட ரெஜிமில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிரட்டல் பகிரங்கமாக, இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே நீங்கள் எங்களை தொட்டீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக அந்த ஈரானில் இருக்கிற டாப் பிராஸை மிரட்டலாம். இது எதுவுமே மக்களுக்கு தெரியாமலே உங்களால் பண்ண முடியும். அதாவது ஈரானுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு இது தெரியாமலே பண்ண முடியும். யோசிச்சு பாருங்களேன், ஈரானோட ஒரு முக்கியமான அமைப்பு, அந்த அமைப்போட ஹெட்டு வந்து மொசாட் ஏஜெண்ட்டாக இருக்கார் அப்படின்னா அது ஈரானுக்கு அசிங்கம் தானே. அந்த ஏஜெண்ட்டை போட்டு தள்ளுறதை தாண்டி அந்த ஏஜெண்ட்டை போட்டு தள்ளிட்டு அந்த ஏஜெண்ட்டோட ஐடென்டிட்டியை மறைக்க தான் செய்வாங்க. இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் நிறைய தடவை நடந்திருக்கு. எர்வின் ரொமால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெர்மன் கமாண்டர் இருக்கார். அவர் வந்து ஹிட்லருக்கு எதிராக ஒரு சதி திட்டம் தீட்டி மாட்டி கடைசியில் அவரை கொன்னுட்டாங்க. கொன்னதுக்கப்புறமா அவர் துரோகின்னு சொல்லாமல், ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கமாண்டர் ஹிட்லருக்கு எதிராக திரும்பிட்டாங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு வந்து ஒரு கெட்ட செய்தி மாதிரி இருக்குன்னு சொல்லி, அண்ட் அந்த ஹிட்லர் மேலே இருக்க நம்பிக்கை போயிடும்னு சொல்லி அவருக்கு ராஜ மரியாதை கொடுத்து இவர் வந்து நம்ம நாட்டோட ஹீரோ அப்படின்னு சொல்லி அடக்கம் பண்ணாங்க. என்ன தான் அவர் அந்த நாட்டுக்கு எதிராகவும் அந்த நாட்டோட அரசியல் தலைவருக்கு எதிராக ஒரு காரியத்தை செஞ்சுருந்தாலும் அதே மாதிரியான ஒரு விஷயம்தான் ஈரானில் சீக்கிரட்டாக மொசாட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நடக்கும். இப்போது சமீபத்தில் நடந்த பெல் ஹெலிகாப்டர் கிராஷு, அதுவுமே நிறைய பேர் அதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்கலாம் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியும் இருக்கலாம், சொல்ல முடியாது. நம்ம 100% கன்ஃபார்ம் இல்லைன்றதுனால நம்ம அதை அடித்து சொல்ல மாட்டோம். பட் இன்னொரு 15 வருஷம் கழித்து மேபி ஒரு நியூஸ் வரலாம், இதுக்கு பின்னாடி ஒரு மொசாட் ஆப்ரேஷன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க. இப்போது இதை தாண்டி இன்னொன்று இப்போது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாகவே நெத்தன்யாஹூவாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா இஸ்ரேலோட பொலிட்டிஷியன்ஸாக இருக்கலாம்.
இப்படி ஒரு அட்டாக் நடந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக இஸ்ரேல் மக்கள் வந்து அந்த பொலிட்டிஷியன்ஸ் மேலே கோவமாக இருப்பாங்க. நீ திருப்பி ஒரு சரியான ரெஸ்பான்ஸை கொடுக்கணும், எங்களுக்கு தெரிகிற மாதிரி நீ ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறப்ப ஆப்வியஸாக அவங்களோட பதவிகளை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி ஒரு ஃபுல் ஃபோர்ஸான ஒரு அட்டாக்கை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி. அப்படி ஒரு அட்டாக்கை பண்ணாங்க அப்படின்னா இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து இன்னும் பெருசாகும். ஏன்னா இதற்கடுத்து ரஷ்யாவும் உள்ளே வருவாங்க. ஏற்கனவே லெபனானுக்குள்ளே புகுந்ததுக்கே ரஷ்யா பலதரக்கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. லெபனான் கூடயும் சரி, இஸ்ரேல் கூடயும் சரி, உலக நாடுகள் கூடயும் சரி. இந்த கான்ஃப்ளிக்டை பற்றி நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்டெப்ஸை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த சமயத்தில் ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரஷ்யா அவங்களோட ஆயுதங்களை எடுத்துகிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, சப்போர்ட்டை பண்ணுவாங்க. இதுதான் ஒரு பாயிண்ட்டு. இந்த பாயிண்டில் தான் எல்லாமே மொத்தமாக இழந்து சீட்டுக்கிட்ட சரிஞ்சு விழுகிற மாதிரி ஒவ்வொருத்தரும் சண்டை போட ஆரம்பிப்போம். இதுதான் WWE3யோட ஆரம்பமாக இருக்கும். பட் அப்படி எதுவும் நடக்காது அப்படின்னு நம்ம நம்புவோம். ஏன்னா எல்லாருமே வந்து முட்டாள்கள் கிடையாது. எல்லா தலைவர்களுக்குமே அவங்கவுங்களோட சுயலாபத்தையும் கருத்தில் வச்சுக்கிறாங்க. அட் த சேம் டைம் உலக அமைதியையும் தேவையில்லாமல் நம்ம பிரச்சனை பண்ண வேணாம் அப்படின்றது மாதிரி தான் அவங்களோட காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. டீப்பாக கான்ஃப்ளிக்டை பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றத நம்புவோம். அண்ட் ரஷ்யன்ஸும் வந்து ஈரான் அடித்தா உள்ளே வரமாட்டாங்கன்னு நம்புவோம். வந்தாங்கன்னா அது அவங்க சைடு நம்ம சப்போர்ட்டாக நின்று பேசுகிறதுனாலலாம் கிடையாது. அவங்க உள்ளே வந்தாங்கன்னா இது எல்லாருக்குமே பெரிய பிரச்சனையாயிரும். நீங்களும் நானும் நிம்மதியாக இருக்க முடியாது. ஸோ அதனால் யாருமே இதை விரும்ப வேணாம். இந்த கான்ஃப்ளிக்ட் முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். இதுதான் கோர் கான்செப்ட்ஸு. அண்ட் இதை தாண்டி நிறையவே ஃபேக்கான சில நியூஸஸ்லாம் ட்விட்டர்ஸில் போய்கிட்டு தான் இருக்குது. ஒன் ஆஃப் தி நியூஸாக தான் அந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணையை பார்த்தது. இதை தாண்டி வேறு ஏதாவது இருக்குது, இன்னும் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கான உங்களோட கருத்துக்களையும் நாகரீகமாக தெரிவிப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.